வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து போயிட்டு இருந்தப்ப கீழே கிடந்த ஒரு ரம்பத்தால் லேசாக கீறிடுச்சு. சின்ன காயம்தான், ஆனால் அந்த பாம்புக்கு அது பெரிய அட்டாக் மாதிரி தோணுச்சு. உடனே கோவத்தில் திரும்பியும் அந்த ரம்பத்தை கடிக்குது. ஆனால் கடித்த உடனே அதோட கூர்மையான பற்கள் பாம்போட வாயை இன்னும் மோசமாக கிழிக்குது. கோவம் இப்ப தலைக்கு மேல போயிடுச்சு. இப்ப முழு உடம்பால அந்த ரம்பத்தை சுத்தி இருக்குமா நசுக்க ஆரம்பிக்குது. அது மனசுக்குள்ள ஓடுறது ஒண்ணுதான், என்ன நீ ஹர்ட் பண்ணிட்டல, உன்னை உடைச்சே தீர்வேன்னு. ஆனால் உண்மையிலே அந்த ரம்பம் அசைய கூட இல்லை. எவ்வளவு இறுக்கமாக அந்த பாம்பு சுற்றிக்குச்சோ அவ்வளவு ஆழமாக அந்த பிளேட் அதோட உடம்பை கிழிக்க ஆரம்பிக்குது. கடைசியில் அந்த பாம்பு பரிதாபமாக இருந்து போகிறது. நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த பாம்பை கொன்னது ரம்பமோ அதோட கோவமோ இல்லை, அந்த கோவத்துக்கு அது கொடுத்த எக்ஸசிவ் ரியாக்ஷன் தான். இதுதான் சைக்காலஜியில் வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சின்ன காயமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற ஓவர் ரியாக்ஷன் தான் பெரிய டேமேஜை க்ரியேட் பண்ணும். வாழ்க்கையில் முதல்ல எல்லாத்தையும் ப்ராப்ளமாக பார்க்குறத நிப்பாட்டுங்க. அப்படி உண்மையிலே ப்ராப்ளமாக வந்தால் கூட ரியாக்ட் பண்ணாதீங்க. டைம் எடுத்து திங்க் பண்ணி மெச்சூராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் கோவத்தில் ரியாக்ட் பண்ணுறப்ப அது மற்றவங்கள விட உங்களை தான் அதிகமாக ஹர்ட் பண்ணுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ப்ளீஸ் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்.